கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஜெப சிந்தையோட கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று கர்த்தருடைய வார்த்தை. இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் இதை சொல்லுகிறார். மலை பிரசங்கம், ரொம்ப ஃபேமஸான பிரசங்கம். இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் நாம வாசிக்கிறோம், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போ சீஷர்கள் மத்தியில், திரளான ஜனங்கள் மத்தியில், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க, உபதேசத்தை கேட்க தாகத்தோடு வந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் பேசுகிறார், உபதேசம் பண்ணுகிறார். இதில் அடுத்தடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது யார் யார் இந்த பூமியில கர்த்தரால் பாக்கியவான்களாக கருதப்படுவார்கள் என்று பல காரியங்களை சொல்லி முடித்த உடனேயே அங்கிருந்த ஜனங்களை பார்த்து, அங்கே ஒருவேளை விவசாயிகள் இருந்திருக்கலாம், கடல் தொழில் செய்கிறவர்கள் இருந்திருக்கலாம், சாதாரணமான மக்கள் இருந்திருக்கலாம். ஏக்கத்தோடு வந்த ஜனங்களை, குறிப்பாய் சீஷர்களை பார்த்து, அவரை விசுவாசித்து வார்த்தையை கேட்க வந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கவனிங்க, ஒரு உருவகத்தோடு சொல்லுகிறார். ஒரு பொருளை சுட்டிக்காட்டி அதை போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். சாதாரணமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியத்தை எக்ஸாம்பிளா உருவகமா சொல்லாம எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாரும் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லி நீங்க அதை போல இருக்கிறீங்க, அதுவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். கவனிங்க, இன்னைக்கு நீங்க ஆராதனை முடிஞ்சு நீங்க வீடுகளுக்கு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கும் சொல்லுங்க? மதியான சாப்பாடுல என்ன இருக்கும்? உப்பு இருக்கும். இரவு சாப்பாடுல என்ன இருக்கும்? உப்பு இருக்கும். நம்ம பொதுவாக எல்லாம் சொல்லுவோம், உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அப்ப உப்பு ரொம்ப முக்கியம். அந்த உப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் தன்னை நோக்கி தன்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்த ஜனத்திற்கு சொல்லுகிறார். இந்த உப்பை குறித்து நிறைய காரியங்களை நாம் அறிந்திருக்க முடியும். இந்த உப்பு கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. கவனிங்க, உப்பு எப்படி கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதோ அதே போல இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கவனிக்கணும், இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பேசுறார் இந்த வார்த்தைய. நீங்களும் நானும் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். உப்பை போல பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உப்பை போல. அப்போ இந்த உப்புக்கு ஒரு தன்மை இருக்கிறது, அது பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த உப்புக்கு ஒரு சுவை இருக்கிறது. உப்புடைய சுவை, ஒருத்தர் சத்தமா சொல்ல, என்ன சுவை? உவர்ப்பு இல்ல? ஆமா, உவர்ப்பு சுவை உடையது உப்பு. இந்த உப்பு ரொம்ப முக்கியம். இந்த உப்புடைய சுவை நாம் சாப்பிடுகிற ஆகாரத்திற்கு ரொம்ப முக்கியம். அப்போ உப்பு என்பது சுவை மிகுந்தது. நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் சுவையானவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சுவையானவங்க. கர்த்தர் சொல்றாருங்க, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீங்க உப்பா இருக்கிறீங்க. உப்புக்கு எப்படி ஒரு தனித்துவமான சுவை இருக்கிறதோ அப்படியே கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தனித்துவமான ஒரு சுவை இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த உப்பு எளிதாக தண்ணீர்ல என்னவாயிருது தெரியுமா? கரைஞ்சு போகுது. சொல்லுங்க, ஆமா. நீங்களும் பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் கரைஞ்சு போங்க. இந்த உப்புக்கு ஒரு தாழ்மை இருக்குது. இந்த உப்பு கல்லுப்பா இருந்தாலும் சரி, அது ஒரு பரல் உப்பா அது சொல்லுவாங்க, அதுவா இருந்தாலும் சரி, தண்ணிக்குள்ள போட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், கரைய மாட்டேன்னு சொல்லாது, அதுவா கரைஞ்சு போகும். ஏன்னா அதுக்கு தெரியும், நான் கரைஞ்சாதான் சுவையே கொடுக்க முடியும்.
விசுவாசி தன்னை கரைய ஒப்பு கொடுத்தால் தான் சுவையை கொடுக்க முடியும். இயேசு சிலுவையிலே தன்னை கரைய ஒப்பு கொடுத்ததுனால தான் இப்படி திரளான ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய சுவை உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதற்காகத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கரைய ஒப்பு கொடுக்கணும். நம்மை சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்த இயேசு ஒப்பு கொடுத்தார்னு பைபிள் சொல்லுதுல்ல, கரைய ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த உப்பு உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. ஆமென். நம்முடைய மீன்களை பதப்படுத்துறதற்கு உப்பு பயன்படுத்தப்படுது. கருவாடு பண்றதுக்கு உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த உப்புக்கு பல தன்மைகள் இருக்கிறது. அழுகி போகாம கெட்டு போகாம உணவுப் பொருட்களை பாதுகாக்கிற தன்மை அந்த உப்புக்குள்ள இருக்கு. உலகத்தில் அழிந்து போகாமல் ஜனங்கள் பாதாளத்துக்கு செல்லாம அவர்களை விடுதலை ஆக்குகிற தன்மை விசுவாசிகளுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் கெட்டு போகாம பாதுகாக்கிற தன்மைய உப்பாகிய விசுவாசிகளுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அதாவது சபை குடும்பங்களுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த உப்பு சுத்திகரிக்க பயன்படுத்தப்படுகிறது, தூய்மைப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. உப்பு தண்ணியில என்ன பண்ணுவாங்க? வாஷ் பண்ணுவாங்க. சில உணவுப் பொருட்களை, காய்கறிகள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு என்ன பண்ணுவாங்க? கிளீன் பண்ணுவாங்கல்ல. சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஆண்டவர் பாருங்க, சாதாரணமா நீ ஒரு உப்பா இருக்கிற, ஐயோ ஆண்டவர் சப்புன்னு சொல்லிட்டாருப்பா உப்பா இருக்கிறேன்னு, அந்த உப்புக்குள்ள எவ்வளவு கிருபை இருக்குன்னு பாத்துக்கோங்க, எவ்வளவு தன்மை இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு சாதாரண மனிதன் கூட எளிதாய் விளங்கி கொள்ளும்படி கர்த்தர் தன்னுடைய முதல் உருவகத்தில் இந்த உப்பை பயன்படுத்துகிறார். ஆமேன் சொல்லுங்க. நம்மை கர்த்தர் ஒரு உப்பாய் பார்க்கிறார். ஆமேன். இந்த உப்புக்கு மருத்துவ குணம் இருக்கிறது. ஆமேன். ஆமா, த்ரோட் பெயின் வந்துருச்சு அப்படின்னா, இந்த சீசன்ல நிறைய பேருக்கு த்ரோட் பெயின் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட பார்க்க வச்சு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் சின்ன சூடுல நல்ல உப்பு போட்டு கார்கிள் பண்ணுங்க, இல்ல தொண்டையில அந்த அந்த கிருமி உள்ள இடத்துல அந்த உப்பு தண்ணி படுறது மாதிரி கார்கிள் பண்ணுங்க, சரியாயிரும். அப்ப இந்த உப்புக்கு என்ன இருக்கு தெரியுமா? மருத்துவ குணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உங்களையும் என்னையும் ஆரோக்கியம் கொடுக்கிற ஒரு உப்பாய் கர்த்தர் தேசத்தில் வைத்திருக்கிறார். நாம் வாழுகிற பகுதியில கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம் வாழுகிற நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் வச்சிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஐடென்டிட்டியை தருகிறார், ஒரு அடையாளத்தை தருகிறார். இதை மறந்து போகவே கூடாது. நான் யார்? நான் ஒரு உப்பு, நான் ஒரு உப்பை போன்றவன். உப்புடைய தன்மையை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய நிலைமையில் அப்படி வச்சிருக்கிறார் என்றாலும் சரீரத்துல நமக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? உப்பு இருக்கு, சோடியம் இருக்கு, சோடியம் குளோரைடு இருக்கு. நம்ம பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இல்லையா, எலக்ட்ரோலைட்ஸ் செக் பண்ணி பார்த்தா இருக்கும், அங்க சோடியம் எவ்வளவு, குளோரைடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஆண்டவர் இந்த பயன்படுத்துகிற இந்த காரியத்தின் அர்த்தத்தை நாம சரியா விளங்கி கொள்ளணும். அப்ப நம்முடைய அடையாளத்தை நாம் விளங்கி கொள்ளணும். முதலாவது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உப்பு உப்பா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, உப்பு உப்பா இருக்கணும். ஆமா, உப்பு சப்புன்னு இருக்க கூடாது. உப்பு எப்படி இருக்கணும்? உப்பா இருக்கணும். உப்பு உப்புடைய தன்மையில இருக்கணும். இப்ப நான் இவ்வளவு காரியத்தை சொன்னேன் பாத்தீங்களா? அந்த ஒவ்வொரு தன்மை இருப்பதுதான் உப்பு. அதுல ஒரு தன்மையை இழந்தாலும் அது உப்பு கிடையாது. கார்கிள் பண்ணுவதற்கு ஒரு உப்பு இல்ல, அதாவது சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு உப்பு, பதப்படுத்துறதுக்கு ஒரு கேட்டகரி உப்பு, தண்ணீர்ல கரைகிறதுக்கு ஒரு உப்பு, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவமுடைய ஒரு உப்பு அப்படி கிடையாது. உப்பு என்றாலே இத்தனை தன்மைகளும் உள்ள இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன், நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன். கர்த்தர் நம்மை பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய பேச்சுல உப்புடைய தன்மை வெளிப்படணும். நம்ம மற்றொரு இடத்துல பேசுவது, நம்மை கர்த்தர் உப்பா வச்சிருக்கிறார்ல,
உப்புடைய தன்மை வெளிப்படணும். உப்பு உப்பா இருக்கணும். கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது, அவன் அவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக அப்படின்னு சொல்லுகிறார் கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கவனிங்க, ஒரு ஆள்கிட்ட பேசும்போது இந்த உப்புடைய தன்மை வெளிப்படணும். இந்த உப்புடைய கரைந்து போகிற தன்மை, இந்த உப்புடைய அன்பான தன்மை, இந்த மருத்துவ குணமுடைய தன்மை, அவருடைய காயங்களை ஆற்றுகிற தன்மை வெளிப்படணும். ஆமே, நம்மிடத்துல காயத்தோடு வருவாங்க, ஆறுதலுக்கு வேண்டி வருவாங்க, சமாதானம் இல்லாம வருவாங்க. அவர்களிடத்துல நாம பேசுகிற கனிவான வார்த்தை இந்த உப்பை போல உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக நம்முடைய வசனங்கள் இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. மற்றவர்களிடத்துல பேசும்போது அன்பாக, பணிவாக, புத்திசாலித்தனமாக, சுவாரஸ்யமா, கேட்கிறதற்கு அவர்களுக்கு பயனுள்ளதாய் நாம பேச வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் வெளிப்படுத்தணும் நமக்குள்ள உப்பு இருக்கு என்பதாக. அதுதான் நான் சொன்னேன், உப்பு உப்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உப்பு 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15-17 வசனம் வரையில் வாசிச்சு பார்க்கும்போது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமா இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போ உப்புல என்ன இருக்கக்கூடாதுன்னா கலப்படம் இருக்கக்கூடாது. நம்ம பேசுற வார்த்தையில கலப்படம் இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, பியூரா இருக்கணும், ஒரிஜினலா இருக்கணும். கர்த்தர் கொடுக்க வாசனையை கலப்பில்லாம பேசணும். ஆமீன் சொல்லுங்க. அதான் ஆரம்பத்தில் சொன்ன, உப்பு எப்படி இருக்கணும்? உப்பா தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். எதுவும் நம்மை கரப்ட் ஆக்கிர கூடாது. உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை நாம வாழணும். ஆமே, இந்த உப்பு நாம பேசுற வார்த்தை இருக்குல்ல, நாம சொல்ற காரியம் இருக்குல்ல, இந்த வார்த்தையினால ஜனங்களுக்குள்ள இயேசுவை பற்றிய தாகம் இருக்கணும். ஹலோ, டக்குன்னு உப்பு மட்டும் சாப்பிட்டு பாருங்க. பொதுவா இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் ஏன் அப்படி தண்ணியை குடிக்கணும்? உப்பு சாப்பிட்டா என்ன வருது சொல்லுங்க? தாகம் வருகிறது. நான் பேசுகிற வார்த்தை, நான் மற்றவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை உப்பினால் சாரம் ஏற்றப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை மற்ற ஜனங்களுக்குள்ள இயேசுவை குறித்த தாகத்தை உருவாக்கணும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், உப்பு உப்பா இருந்தா சபையில இருக்கிறதற்கு இடமே இருக்காது. 10 ஆராதனை நடத்தினாலும் இடம் பத்தாது. ஆமே, நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இந்த உப்பின் தன்மை குறையாம இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. நாம எளிதாய் மற்றவரிடத்துல பழகும் போது பயன்படுத்துவது நம்முடைய வாயின் வார்த்தைகள். நாம் பேசுற வார்த்தை ஜனங்களுக்குள்ள இயேசுவின் மேல தாகத்தை ஏற்படுத்தணும், வாஞ்சையை ஏற்படுத்தணும். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தரிடத்தில் வாஞ்சையை ஏற்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தைய, உப்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைய நான் ஜனங்களோடு பேசணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பாபிலோன்ல கர்த்தர் ஒரு உப்பை வைத்திருந்தார். அந்நிய தேசத்துல, விக்கிரக ஆராதனை நிறைந்த இடத்துல, குடிப்பழக்கங்கள் நிறைந்த இடத்துல, விபச்சாரங்கள் நிறைந்த இடத்துல, ஆசாபாசங்கள் நிறைந்த இடத்துல ஒரு உப்பை வைத்திருந்தார். அந்த உப்புடைய பேர் தான் தானியேல். தானியேல் என்ற ஒரு மனிதனை வைத்திருந்தார். இளம் வயதுல தானியேல் அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறான். பாபிலோன் தேசம் முழுவதிலும் பாவம். இவன் இருந்த இடம் அரண்மனை.
அரண்மனையில இருக்கிற இவன் கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் லஞ்சம் வாங்குவான். எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படியாத மனுஷன். சுற்றிலும் பார்த்தால் எல்லாரும் அருவருப்புகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தானியேல் அந்த இள வயதுல ஒரு தீர்மானம் பண்றாரு, என் சரீரத்தை கூட எதுவும் தீட்டுப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த தீர்மானம் தன்னுடைய முதிர் வயதிலும் இருக்கத்தக்கதாய் உப்பா இருந்துருச்சு. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அந்த அபிஷேகம், அந்த தன்மை, அந்த உங்களுக்கு இருந்த அந்த குவாலிட்டி இன்னைக்கு இருக்கா? செக் பண்ணுங்க. நாம சொல்றோம், சாக்கு போக சொல்றோம், நான் இருக்கிறது பாபிலோன் பிரதர், என்ன சுற்றிலும் இருக்கிறவங்க ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள். இன்னைக்கு ஒரு சாட்சி வாசிக்க கேட்டோம்ல, என்ன சுற்றிலும் இருக்கிற குடிப்பழக்கம் நிறைந்த அசுத்தங்களை செய்கிறவர்கள் நிறைந்த இடத்துல, அந்த மனிதர்கள் மத்தியில நான் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ல ஒரு கலரா தெரிகிறது மாதிரி தெரிகிறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்கிறாங்க, நீ மட்டும் எப்படி குடிக்காம இருக்கிற? உப்பு. பாபிலோன்ல தானியேல் நினைச்சிருந்தா ராஜா சாப்பிடுற எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு இருக்கலாம், மது அருந்தி இருக்கலாம், அவன் என்ன வேணும்னாலும் செஞ்சிருக்கலாம், அவனை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா உப்பு தன்மையை இழந்து போக கூடாது என்பதுல உறுதியா இருந்தது. பைபிள் சொல்லுகிறது, தானியேல் 6வது அதிகாரம் 3-4 வசனத்துல, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்ப உப்பை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த உப்புக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கா? இந்த உப்புக்குள்ள கரைஞ்சு போற அனுபவம் இருக்கா? இந்த உப்புக்குள்ள மருத்துவ குணம் இருக்கா? இந்த உப்புக்குள்ள சுத்திகரிக்கிற தன்மை இருக்கா? செக் பண்ணுனா எல்லாம் இருக்கு, ஒன்னும் குறையாகல. ஆமென் சொல்லுங்க. தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரத்தை தேடுறாங்க. ஆனா ஒரு குற்றமும் சொல்லுங்க காணவே முடியல. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? என்ன செக் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு குற்றமும் இல்லாம நான் காணப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு தானியேலை போல, பாபிலோன்ல தானியேலை கர்த்தர் வச்சது போல நீங்க வாழுகிற இடத்துல கர்த்தர் உங்களை ஒரு தானியேலாய் வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற தானியேலா வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார். மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான தீர்க்கதரிசியாய் உங்களை வைத்திருக்கிறார். இவைகள் வெளிப்படணும் அப்படின்னா உப்பு தன்னுடைய தன்மையை குறைச்சிடக்கூடாது. உப்பு தன்னுடைய தன்மையை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அரண்மனையில எல்லாரும் தேவனை விட்டு தூரம் இருந்த நாட்களில் தானியேல் மட்டும் தனித்து தெரிந்தான். சொல்லுங்க, தனித்து தெரிந்தான். எல்லாரும் ஜெபம் பண்ணாத நேரத்துல தானியேல் மட்டும் அந்த தேசத்துல பலகணிகளை திறந்து 3 வேளை ஜெபித்து கொண்டிருந்தான். உப்பு தன்னுடைய தன்மையை குறைக்கல. சட்டங்கள் ஏற்றப்பட்டது, கடுமையாக்கப்பட்டது. தானியேல் அப்படி செஞ்சா சிங்கக்கபி கன்ஃபார்ம் அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் தன்னுடைய வழக்கத்தின்படி உப்பு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்துருச்சு. உப்புடைய தன்மை குறைஞ்சு போகல. பிரதர், நாம எங்க வேணும்னாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் வேணும்னாலும் வளரலாம், எங்க வேணும்னாலும் வேலை பார்க்கலாம், தொழில் செய்யலாம். ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சு பார்க்கணும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த பூமிக்கு என்ன ஒரு உப்பை போல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. விளைவு என்ன தெரியுமா? தானியேல் அப்படி இருந்ததுனால தானியேல் 6:26 வசனத்துல சொல்லுது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கும். தரியு ராஜா சொல்றாரு, எந்த ராஜா தன்னை சேவிக்கவும் தன்னை வழிபடவும் சொன்னானோ அதே ராஜா அவன் வாயினால சொல்றாரு, தானியேலுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம். ஆமென்.
கொடூரமான ராஜாக்களுக்குள்ள கூட தெய்வத்தை பற்றிய அந்த தாகத்தை ஏற்படுத்துவதுதான் உப்புடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. தானியேல் சொல்ற, ராஜாவே, நான் உமக்கும் ஒரு நீதிகேடு செய்யல, என் தேவனுக்கு முன்பாகவும் ஒரு நீதிகேடு நான் செய்யல. அவரே எனக்கு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். உப்பு உப்பா இருந்தா எப்படிப்பட்ட ஜனத்தையும் கர்த்தரால் ரட்சிக்க முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ வேலை பார்க்குற இடம், பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல படிக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை ஒரு உப்பா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு தானியேலாய் வைத்திருக்கிறார். அதனால உப்புடைய தன்மை குறைஞ்சு போகக்கூடாது. இரண்டாவது காரியம், பைபிள் சொல்லுது, இந்த உப்புடைய தன்மை, அதனுடைய சுவை குறைந்து போகக்கூடாது. இந்த உப்பு சுவை உள்ளதல்லவா, சுவை குறைந்து போகக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, சுவை குறைந்து போகக்கூடாது. சுவை இல்லாத உப்பு பிரயோஜனமே இல்லை. அதான் வார்த்தை சொல்லுது பாருங்க, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? சாரமற்று போகக்கூடாது. தன் அடையாளத்தை அது இழந்து போகக்கூடாது. தன் அடையாளத்திலே அது நிலை நிற்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, இப்படி நீ குளிருமின்றி ஆனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஒன்று அனலாரு, இல்லைன்னா குளிராரு. ஒரு டேஸ்டும் இல்லைன்னா என்ன செய்யறது? ஒன்னு அப்படி இரு, இல்லைன்னா இப்படி இரு. இரு மனதோடு குந்தி குந்தி, ஒரு காலு வரப்புல, இன்னொரு காலு சொல்லுங்க வயல்ல. போக முடியுமா? முடியாது. ஒண்ணு நீ கீழே இறங்கிரு, இல்ல வரப்புல அழகா நடந்து போ. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வெது வெதுப்பான அனுபவத்துல, இங்க ஒரு மாதிரி, வெளியே ஒரு மாதிரி, குடும்பத்துல ஒரு மாதிரி, வேலை பார்க்கிற இடத்துல ஒரு மாதிரி, நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் தங்களை மாற்றிக்கொள்ளுகிற அனுபவம். நான் சொல்றேன், உப்பு அப்படி மாற்றிக்கொள்ளக்கூடாது. உப்புக்கு எப்பவுமே ஒரு சுவை இருக்கிறது போல விசுவாசிகளாகிய நமக்குள்ள ஒரு சுவை இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மாசில்லாத அனுபவம், உலகத்தால கரைபடாத அனுபவம். உலகத்தால கரைபட்டுருச்சுன்னா உப்பு தன்மைய இழந்துருது. யாக்கோபு 1:27 சொல்லுது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிற அனுபவம் வேணும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி, அதுதான். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதாகமத்திலிருந்து லோத்துவை நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்து யார் கூட இருந்த ஆளு? ஆபிரகாமோடு இருந்தவர்ல. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் யாரையும் ஆசீர்வதிக்கிறாரு? லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இப்ப லோத்துவுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, பெரிய ஆசீர்வாதம் வந்துருச்சு, கூட்டம் கூடிருச்சு, அதனால எப்படியாவது ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு நான் தனித்து குடியிருக்க போனோம்.